இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 23 முடிய 2 சிந்தனைகள் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது முன்மதி உடையவர்களாக வாழ வேண்டும் என்றும் கபடற்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதை நாம் வாசகத்தின் வழியாக நாம் இப்போது தெரிந்து கொள்ள முற்படுவோம். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகின்றார். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகன் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இப்பொழுது நாம் சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி என்னவென்றால், சிந்தித்து செயல்படுங்கள் என்பதே. பல நேரங்களிலே சிந்திக்காமல் அல்லது பிறர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்காமலே தீர்ப்பு எழுதக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். நான் சொல்வது மட்டும்தான் சரி, நான் சிந்திப்பது மட்டும்தான் சரி, நான் மட்டுமே அறிவுள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் நம்மிடம் இருக்கிறது. அந்த எண்ணம் நல்லது அல்ல. மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது செவி கொடுங்கள். நீங்கள் ஒன்றை செய்வதற்கு முன் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்வது நல்லதா, சரியா, சரி இல்லையா என்பது போன்று சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளில் பாதியை நீங்கள் தீர்த்து விடலாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். தூய்மை உள்ளம், அதாவது எந்த சூழலிலும் பிறரை காயப்படுத்தக்கூடாது. நான் காயப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பிறருடைய வாழ்வில் கரையை ஏற்படுத்திவிடக்கூடாது. பல நேரங்களிலே தவறான வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் வாயிலாக தவறான வழிகாட்டுதலை கொடுக்கின்றோம். அதன் வழியாக அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பாதிக்கப்படுகின்றன. ஆக தூய்மை உள்ளம் என்று சொல்லுவது என்னை பற்றி மட்டும் சிந்திப்பதல்ல. நான் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற பொழுது, பிறருடைய வாழ்வில் நல்ல நிகழ்வுகளை சிறப்பான விதத்தில் நாம் வார்த்தையின் வாயிலாக, செயலின் வாயிலாக செய்து வைக்கின்ற பொழுது நம்முடைய அகமானது தூய்மைப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? நான் இங்கே போட்டி பொறாமையுடன் செயல்படவில்லை, பிறரை வஞ்சகத்துடன் நோக்கவில்லை, பழிவாங்கும் எண்ணம் என்னிடம் இல்லை, தேவையற்ற கோபங்கள் என்னிடம் இல்லை, மாறாக முடிந்தவரை என்னை பிறருக்கு கொடுப்பதற்கு நான் முற்படுகின்றேன். இதுதான் ஆண்டவர் சொல்கின்ற தூய்மையான உள்ளம். அதுபோன்று இயேசு சொல்லுகின்றார், இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால், அதாவது அவருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ முற்பட்டோம் என்றால் அந்த உலகம் நம்மளை சித்திரவதை செய்யும். காரணம் என்ன? நீதி, நேர்மை, உண்மை, இவைகள் தான் ஆண்டவருடைய வார்த்தைகளும் இலக்குகளும். ஆனால் இந்த உலகிலே இன்று உண்மை உயிருடன் இருக்கிறதா? நீதி உயிருடன் இருக்கிறதா? உண்மையும் நீதியும் செத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மதவாதிகளாக இருந்தாலும் சரி, பல இடங்களில் உண்மையை புதைத்து கொண்டிருக்கின்றார்கள், நீதியையும் புதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இவர்களால் நாம் பாதிப்புக்குள்ளாவோம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம், நீதி பலருக்கு கசப்பாக இருக்கும். ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம்.
உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டாம். மாறாக தூய ஆவியானவருடைய துணை உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் நாவின் வாயிலாக இறைவன் உங்களோடு பேசுவார் என்பதே. தனி மனித மாற்றத்திற்காக இறைவேண்டல் செய்வோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, சுயநலம் என்னில் மேலோங்கி நின்று நான் இறை பக்கமும் அதுபோன்று மனிதனை மனிதனாக மதிக்கின்ற பக்குவம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய வார்த்தைகளை செவி கொடுக்கின்றேன். ஆனால் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு கடினமான ஒரு சூழலை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் செய்கின்ற குறைகள் என்னுடைய கண்களுக்கு தெரிகின்றன. அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை குறை கூறும் நிலை என்னிடமிருந்து மாற்றம் பெற்று என்னுடைய வாழ்விலே மாற்றங்கள் நிகழ்ந்து நான் என்னையே மாற்றி அதன் வழியாக என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்ல சிந்தனைகளை, நேர்மையான சிந்தனைகளை கொண்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக எனக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.